மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம். நிஃப்டி 24,400-500 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபியூச்சர்ஸில். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு கன்சால்டேஷன் மோட்லேயும் ஸ்லைட்டாக ஃபால் ஆகுது, திரும்ப ரெக்கவர் ஆகுது. அந்த மாதிரி நிஃப்டி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷனலாக ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு, வீக்லி ட்ரேடிங்க்கெலாம் வந்து சைட்வேஸ் ஆகும். இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு குட்டி குட்டி ட்ரெண்டு வந்து புல்லிஷ் பேரிஷாக மாறி மாறி கிடைக்கிது. ஓவராலாக வந்து பார்த்தா நிஃப்டி வந்து அதே ப்ரைஸில் தான் இருக்கும். அடுத்த 2-3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டி 24,000 சுற்றி தான் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் நம்மளால் ஓரளவு கணிக்க முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்து வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த 24,000 சுற்றி க்ளோசிங் வச்சுக்கிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் 1000 பாயிண்ட் முன்ன பின்ன இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. பெருசாக வந்து ஏற்ற இறக்கம் எதுவுமே ஒரு 2 to 3 மந்த்ஸ்க்கு இருக்காது அப்படின்றது நம்பலாம். ஸோ 1500 பாயிண்ட் இறங்குச்சுன்னா திரும்பவும் ரெக்கவர் ஆகும். ஸோ 1500 பாயிண்ட் ஏறிச்சுன்னா திரும்பவும் கரெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லோ ஹையர் ஹையில் போயிட்டுருக்கனால ஒன்ஸ் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சதுன்னா, இப்போ 26,000 அதெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னால் தென் மார்க்கெட் வந்து அந்த இடத்துலையே கொஞ்சம் கன்சால்டேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓவராலாகவே நான் ஏற்கனவே கிளியராக சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 26,000 போகலாம். இல்லைன்னு சொன்னால் அடுத்த டார்கெட் வந்து 27,500, 30,000. இந்த 3 டார்கெட்டில் ஏதாவது டார்கெட்டில் நிஃப்டி திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அதோட ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிடும், புல்லிஷ் ட்ரெண்ட் அதோட முடிஞ்சிடும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ அப்படின்னும் போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு அதிகபட்சம் அப்சைடு லிமிட் வந்து ஒரு 5,000 பாயிண்ட் தான் இருக்குது அதிகபட்சம். ஸோ டவுன் சைடு ஆக ஆரம்பிச்சதுன்னா, கரெக்டாக ஆரம்பிச்சதுன்னா அது வந்து பெரிய லெவலில் அங்கேருந்து விழ ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் கீழே விடுறதான அதிக வாய்ப்பு இருக்குங்கிற காரணத்தினால நம்ம வந்து புட் ஆப்ஷன் வாங்கணும்னு நினச்சோன்னா அது ஷார்ட் டேர்ம் நடக்காது. நம்ம சொல்கிற இந்த டவுன் ஆகணும் அப்படின்னா அது 2 to 3 இயர்ஸில் எப்போயாவது இருக்க டவுன் ஆகும். ஸோ அது எப்போ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஃபால் ஆகும்போது ஒரு நியூஸோட கோரிலேட் ஆகிக்கும் அது. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த 2 to 3 மந்த்ஸ் வந்து மார்க்கெட் வந்து இதே 24,000 சுற்றி வரும், ஒரு சைட் வேஸில் இருக்கும். நன்றி, வணக்கம்.